ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 8க்கான 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த வேவ் லென்த் ஆஃப் lambda e of an electron and lambda p of a photon. வேவ் லென்த்னாலே நமக்கு லாம்டான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே பாருங்கள், லாம்டா பி லாம்டா இ எல்லாமே நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. லாம்டா பி லாம்டா இன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாம்டா பி ப்ரொபோர்ஷனல் லாம்டா இ ஸ்கொயர். அதாவது லாம்டா ஈன்னு நம்ம சிரித்தோம் அப்படின்னா 2 மடங்கு ஹாப்பியாக இருப்போம் லைஃப்பில். ஸோ ஈன்னு வரும்போது மேலே வந்து நமக்கு ஸ்கொயர் வரணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் லாம்டா பி ப்ரொபோர்ஷனல் லாம்டா ஏ தான் நமக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், in an electron microscope the electrons accelerated d Broglieன்னு கொடுத்துருக்காங்க. டின்னும் போது நீங்கள் டிக்ரீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ரீஸ் இங்கேயும் லாஸ்ட் லெட்டர் 4, இங்கேயும் லாஸ்ட் லெட்டர் 4, அப்போ டிக்ரீஸ் 4ன்னு வரணும். ஸோ ஆன்சர் டிக்ரீஸ் பை 4 டைம்ஸ் என்ற ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the wave associated with a moving particle 3 × 10⁻⁻6 என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி வெலை அப்படின்னு இருக்காங்களா, வெலாசிட்டிக்கு வெலை. இந்த சிட்டி எவ்வளோ வெலை அப்படின்னா 15 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்களா, 15. ஸோ வெலை எவ்வளோன்னு கேட்டால் 15ன்னு சொல்கிறாங்களா. ஸோ ஆன்சர் நமக்கு 1.82 10⁻−15 வருதுங்களா. 15 வர ஆன்சரை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் நமக்கு 15. ஃபோர்த் கொஸ்டின், when a metallic surface is illuminated வேவ் லென்த் வந்து ஒன்று லாம்டாவும் இன்னொன்று 2 லாம்டாவும் கொடுத்துருக்காங்க. அதோட வேவ் லென்த் டோட்டல் வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது லாம்டா, இது 2 லாம்டா, டோட்டலாக நமக்கு ஆட் பண்ணால் 3 லாம்டான்னு கிடைக்கும். அது இதுதான் நமக்கான ஆன்சர், 3 லாம்டா. ஃபிஃப்த் கொஸ்டின், இஃப் லைட் ஆஃப் வேவ் லென்த் 330 nm 3.55 EV எல்லாமே நமக்கு வந்து ஒரே நம்பர் தான் இருக்குது. 2.75 2.75 2.75 எல்லாமே நமக்கு சிம்பிளராக தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த சிம்பிள் தான் நமக்கு மாறுது. ஸோ இந்த சிம்பிள் எப்படி இருக்கும்னா, லைட்டு போட்டாங்கன்னா கண்ணில் தான் போடுமா. ஸோ இதை வந்து கண்ணு மாதிரி வச்சுக்கலாங்களா. இங்கே கண்ணு எலிக்கு இப்படி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கண்ணு அந்த மாதிரி கண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் நமக்கான ஆன்சர். கண்ணு மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ லைட்டு போட்டால் நம்ம வந்து அந்த லைட்டில் வந்து இந்த டூன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபோட்டோ எலக்ட்ரிக் சர்ஃபேஸ் இஸ் illuminated லாம்டா, இங்கே லாம்டா பை 2ன்னு இருக்குது. 2 டிவைடட் பை 2ன்னு இருக்கிறதுனால நமக்கு எங்கே டிவைடட் பை 2 இருக்கோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். HC பை 2 லாம்டா, 2 கீழே வந்திருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். செவன்த் கொஸ்டின், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஃபோட்டோ எடுக்கும் போது எப்போ எடுக்கணும் அப்படின்னா 6 o'clock தான் எடுக்கணுமா. 6ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் 4 டைம்ஸ் சூப்பராக இருக்குமா. ஃபோட்டோ எடுக்கும்போது 6 o'clock எடுக்கணும். 6ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எயித்து கொஸ்டின், 2 ரேடியேஷன் கொடுத்துருக்காங்களா. ஒன்று 0.9, இன்னொன்று 3.3. ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் வரும், இல்லை 3 டேபிளில் வரும். ஸோ ஆன்சர் 1:3ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நைன்த் கொஸ்டின், a light source of wavelength 520 1.04 10⁻15 இருக்குது. 15ன்றதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 1.5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு 1.5 15 சிமிலராக தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் த மீன் வேவ் லென்த் ஆஃப் லைட் ஃப்ரம் த சன்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் சன், ஃபஸ்ட்டு சன், இங்கே சன்னு கொடுத்துருக்காங்க. சன் வந்து சூரியன் நமக்கு காலையில் சண்டே ஆனால் காலையில் சூரியன் நமக்கு எத்தனை மணிக்கு உதயுமா. நமக்கு வீட்டில் எத்தனை மணிக்கு எழுப்பி விடுவாங்களா. நீங்கள் வந்து 12th படிக்கிறீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், வீட்டில் எத்தனை மணிக்கு எழுப்பி விடுவாங்களா, 4 o'clock 5 o'clock எழுப்பி விடுவாங்களாம். 4 o'clock 5 o'clock எழுப்பி விடுவாங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோமா, 4 o'clock எழுந்துக்க மாட்டோம், 5 o'clock எழுந்துக்க மாட்டோம். 9 o'clock தான் எழுந்துப்போம். 4 + 5 9 o'clock தான் எழுந்துப்போம். அப்போ 4 5ன்ற வர ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 10⁻4 5ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 11th கொஸ்டின், the threshold wavelength for a metal surface இங்கே 3 பாயிண்டில் ஆரம்பிக்குது. ஸோ ஆன்சரும் நமக்கு 3ல் வரணும். 3ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால 3ல் வரணும். ஸோ அந்த ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். 12th கொஸ்டின், a light of wavelength 500 nm இங்கே 1.2ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கேயும் நமக்கு 1.2ன்ற ஆன்சர் வரணும். ஸோ சிமிலராக என்ன கொஸ்டினில் இருக்கோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஃபோட்டான்ஸ் ஆஃப் வேவ்லென்த் ஆர் இன்சிடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சிடென்ட்ன்றதை நம்ம ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. ஆக்சிடென்ட் ஆனால் என்னவாகும், நமக்கு மைனஸில் தான் இருக்கும். மைனஸ் ஆகிடும் நமக்கு எல்லாமே, லைஃபே மைனஸ் ஆகிடும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா. அப்போ ஆன்சர் நமக்கு மைனஸில் ஒரு ஆப்ஷன், 2 மைனஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் 2mன்னு இருக்குது. -2me ஆக்சிடென்ட் யாருக்காச்சும் டு மீ அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். டு மீ அப்போ -2me எனக்கு தான் வந்து பெரிய மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான்.
14th கொஸ்டின் த ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க்கில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒர்க்கில் செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க்கையும் பார்ப்போம் ஃபங்க்ஷனையும் பார்க்கணும். நம்ம போத் ஏ அண்ட் பி போத்துமே நம்ம பார்ப்போம். ஏவும் பார்ப்போம் பியும் பார்ப்போம், ஒர்க்கும் பார்ப்போம் ஃபங்க்ஷனும் பார்ப்போம். ஆன்சர் நமக்கு போத் ஏ அண்ட் பி. 15th கொஸ்டின் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எமிஷன்றதை இஎம்ஐ ஞாபகம் வச்சுக்கலாங்களா. இஎம்ஐ எல்லாமே நம்ம இஎம்ஐயில் தான் வாங்குகிறோம். இஎம்ஐயில் தான் எல்லாமே வாங்குறோம்னா இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் தேர் இழுத்தாச்சு இஎம்ஐ வந்து நம்ம இஎம்ஐக்கு வந்து கட்டிடணுமா. தேராது இழுங்க, ஆனால் இஎம்ஐ வந்து கட்டிடணும் ரெகுலராக. அப்போ தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இஎம்ஐனா தேர், தெர்மியானிக் என்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 15 கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் ஒரு 5 minutesல கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் என்னன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.